ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு மெனு சார்ஜா அம்மா சமையல். கொத்தமல்லி புதினா துவையல் தாங்க அரைக்க போகிறோம். துவையல் சட்னி இது வந்து சாதம், இட்லி, தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு கூட நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செய்யுங்க. கடலைப்பருப்பு ஃபஸ்ட்டு போட்டு எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தேங்காய் துருவி போட்டிருக்கேன். பூண்டு ஒரு 4 பல் போட்டுக்கிட்டேன். வெங்காயம் 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் தான் நான் அரைச்சிருக்கேன். சின்ன வெங்காயம் தான் நீங்கள் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் 3 போட்டிருக்கேன். இஞ்சி போட்டிருக்கேன். கொஞ்சமாக புளி போட்டுக்கலாம். நல்லா வந்து எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளியெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கலாங்க. சால்ட்டு, கல் உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிடலாம். இப்போ என்ன பண்ணலாம், ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. டேஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும். கடைசியாக கொத்தமல்லியும் புதினாவும் போட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இந்த சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.